கதை கேட்கலாமா? கதை பண்ணிடுவாங்களா? நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கதை சொல்ல போகிறேன். இதுவும் அமெரிக்காவில் நடந்த கதை தான், உண்மையாக நடந்த கதை. சரியா? ஒரு பெரிய கிராமம். அதில் வந்து ஒரு விவசாயி ஒருத்தர் தான், ரொம்ப ஏழை விவசாயின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு வந்து என்னது அவ்வளோ நிலம் கிடையாது. எங்கள் ஊரில் நூற்றுக்கணக்கில் ஆயிரத்துக்கணக்கில் ஏக்கர் வச்சுருக்கோம் தான் பணக்காரன். என்ன இங்கே என்ன மாதிரி 10 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கோம்லாம் என்னது ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த ஆளுக்கு வந்து நிறைய இடம் கிடையாது, நிலம் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சுன்னா அது ஒரு குதிரை. அந்த குதிரையை வச்சு அவன் புழைச்சிக்கிட்டு இருந்தான். சரியா? அவன் குதிரையை வச்சு புழைச்சிக்கிட்டு இருந்தான்னா ஒரு நாள் திடீர்னு அந்த குதிரை காணாமல் போயிடுச்சு, ஓடி போச்சு. அந்த குதிரை ஓடி போனதும் அவனுக்கு வருத்தமா இல்லை, நம்ம இந்த ஊரில் இருந்தவங்கள என்ன ஆயிடுச்சு, ரொம்ப வருத்தமாகிடுச்சு. ஐயோ, நம்ம ஊருக்காரன் வச்சு இந்த குதிரை ஓடி போச்சு, இப்போ என்ன பண்ணுவான் அவன் குழப்புக்கு அப்படின்ட்டு வந்து அவனுக்கு வந்து ரொம்ப விசாரிக்கிறாங்க. அவனை, குதிரை போயிடுச்சுன்னு கவலைப்படாத, நாங்களாம் இருக்கோம், உனக்கு ஏதாவது உதவி என்ன செய்கிறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்றாங்க. பரவாயில்ல, அது ஆண்டவுடைய சித்தம். என்ன, அது போனால் போவது இருந்தால் இருக்குது, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அது ஆண்டவுடைய சித்தம் அப்படின்ட்டான். ஒரு 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 வாரம் போச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த குதிரை அதோட ஒரு 4 குதிரை சேர்த்து கூப்பிட்டு வருது. எங்கள் ஊரில் குதிரைலாம் அது மட்டும் காட்டு குதிரைலாம் என்ன பண்ணும், அமெரிக்காவில் எங்கே போனாலும் காட்டு குதிரையாக இருக்கும். அது யாரும் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா கும்பலாக வாழும். என்ன, பீச்சில் வந்து விளையாடும், காட்டுக்கு போவோம், அங்கங்கே போவோம். அப்போ அது போல் ஒரு 4 குதிரையை அந்த குதிரை என்ன பண்ணுது, கூப்பிட்டு வர்றது. அதை பார்த்ததும் ஊரில் இருக்க மனுஷங்களாம் ரொம்ப சந்தோஷம், ஊரில் இருக்க ஜனங்களாம் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லடா, நீ வச்சிருந்த ஒரு குதிரை என்ன பண்ணிச்சு, இப்போ 4 குதிரையை கூப்பிட்டு வந்துருக்குது, ரொம்ப சந்தோஷம், இப்போ ஒரு 5 குதிரை இருக்குது அப்படின்னு. அது 4 குதிரையாக இருந்தாலும் சரி, ஒரு குதிரை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். என்ன, அது ஆண்டோடைய சித்தானால் ஆரம்பிச்சிருக்காரு. அவனுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், இப்போ 4 குதிரை ஆயிடுச்சு, ஒன்று ஒன்றா என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். காட்டு குதிரைக்கெல்லாம் என்ன பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்கணும், அதை பழக்கணும். முதல்ல அதை வந்து ஒரு இடத்துல ஒரு ரவுண்டில் விடணும், அதை சுற்றி சுற்றி ஓடி வரும், பயங்கரமாக ஓடி வரும். அப்புறம் கொஞ்ச நேரம், ஒரு நாள் கழித்து 2 நாள் கழித்து அப்படியே என்ன பண்ணோம், அந்த அவன்கிட்ட வரும், வந்து அவனை மூந்து பார்க்கும், அவன் கையை மூந்து பார்க்கும். என்ன, அவன் மேலே வந்து தோளில் வந்து என்ன பண்ணும், தலையை வைக்கும். அப்படி வைக்கும்போது அது வந்து என்னன்னு அர்த்தம், அது அவனுக்கு வந்து தன்னை சரண்டர் பண்ணுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி பண்ணிச்சு. அவன் என்ன பண்ணான், அந்த குதிரையில் சேணம் கட்டி குதிரை மேலே ஏறி உக்காந்தான். ஆனால் புதுசுல என்ன பண்ணிடுச்சு, ஒரு உலுக்கி அவன் தூக்கி போட்டுச்சு. அவன் கீழே வந்து விழும்போது அவன் கால் முறிச்சு போச்சு. இது பார்க்கும் ஜனங்களில் பரிதாபம் ஆயிடுச்சு. ஐயோ, 4 குதிரை கொண்டாச்சு, 5 குதிரை ஆயிடுச்சு. ஆனால் அந்த 5 குதிரை ஒரு குதிரை என்ன பண்ணிடுச்சு, குதிரை ட்ரெயின் பண்ணும்போது இது காலம் முடிச்சிடுச்சு அப்படின்ட்டு அந்த விவசாயிட்டு வராருங்க. வந்து ரொம்ப கவலையா, இப்படி நாங்கள் நினச்சோம், ஆனால் என்ன ஆயிடுச்சு, இந்த குதிரை காலம் முடிச்சிடுச்சு, உன் பையன் பாவம், நீ பாவம், பரவாயில்ல, எது நடந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு காலில் கட்டுப்பட்டு உட்காந்துங்க பையன். என்ன, அடுத்த 2 நாளில் அந்த ஊரில் என்ன வருது, மிலிட்ரி வருது. எங்கள் ஊரில் மிலிட்ரி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிராமத்துக்கு போனான்னாக்கா அந்த கிராமத்தில் வாலிப பசங்க எத்தனை பேர் என்ன பண்ணுவான், பிடிச்சி வண்டியில் ஏற்றிட்டு போயிடுவான். சரியா? நீ துணி வச்சிருக்கியா, நீ சாப்பிட்டியா, நீ என்ன பண்ணுற கவலைப்பட மாட்டான். அப்படி தான் எங்கள் ஊரில் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்டு. இங்கே நம்ம ஊரில் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்டுன்னு என்ன பண்ணுறான், உயரம் இல்லைனாலும் அந்த முடியை 6 அடி உயரத்துக்கு வச்சுக்கிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறான், போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டு, ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்லாம் அந்த இதில் தொடர மாதிரி போகிறான். அவன் என்ன பண்ணுறான், அந்த முடியை பிடிச்சி இழுத்து அழுத்தி பார்த்துட்டு ஓடி பண்ண துரத்தி விட்டுருவான். இல்லையா? எங்கள் ஊரில் எல்லாம் கிடையாது. முக்கால்வாசி எல்லாம் தான் பாருங்க, 18 வயசு 19 வயசு பையலாக தானே, நல்லா திடகாத்திரமாக இருப்பாரு, நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாரு. அதனால் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் ஏற்றுறான் வண்டியில். நீலாம் மிலிட்ரி ரெக்ரூட்டு, ஆர்மிக்கு போகணும், ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஏற்றுட்டான்.
இந்த பையன் இந்த வீட்டுக்கு வரும்போது இவன் என்ன பண்ணுறான், கால் உடஞ்சி கிடக்குறான். அவன் என்ன பண்ணுறான் பார்த்துட்டு, யூஆர் டிஸ்குவாலிஃபைட், நீ வந்து லாய்க்கு இல்லை அது மிலிட்ரியில் வேலை செய்கிறதுக்கு, அதெல்லாம் உன்னை விட்டுட்டு போகிற அப்படின்ட்டு ஊரில் காத்துற பாவையெல்லாம் என்ன பண்ணிட்டான், ஏற்றிட்டு போட்டாங்க. ஊருக்கு போனால் ரொம்ப கஷ்டம். ஐயோ நம்ம பிள்ளை இன்றைக்கி போகணும்னு நினைக்கல, நாளைக்கு போகணும்னு நினைக்கல, திடீர்னு வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்பயும் வந்து அந்த விவசாயத்தை சொல்கிறாங்க, நீ கொடுத்து வச்சோம்ப்பா, நீ ரொம்ப நல்லவன்ப்பா, உன் பிள்ளை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், எது நடக்குதுன்னு நடக்கட்டும், அவருடைய சித்தப்படி அவருடைய சித்தப்படி நடக்குது. அப்போ அவன் அந்த குதிரை ஓடினப்பையும் விட்டுவிட்டான், அந்த குதிரை திருப்பி 4 குதிரை கொண்டாந்து போய் விட்டுட்டான். இவன் மாவ கால் உடஞ்ச போய் விட்டுட்டான். அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆர்மி ரெக்ரூட் வந்த பின்னாச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. ஊர் பூரா இருந்து எல்லாத்தையும் வாரிட்டு போகிறாங்க, அவதான் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் என்னாச்சு, குதிரை ஓடி போகணுன்னு தேவை கிடையாது, அவன் ஒழுங்காக கட்டிதான் ஓடி இருக்காது. அது போய் 4 குதிரை கூப்பிட்டு வரணும், காட்டு குதிரை கூப்பிட்டு வரணும் தேவை கிடையாது, திமிரு பிடிச்ச குதிரை. அதை அடக்கணும்னு இவன் நினச்சது இதாக அதில் அவன் கால் முறிஞ்சதும் ஒரு இது. ஆனால் இது எல்லாத்துலேயுமே என்ன இருந்துச்சு, ஆண்டவருடைய வழிநடத்தல் இருந்துச்சு, ஆண்டவருடைய சித்தம் இருந்துச்சு. ஆண்டவர் சித்தம் இருந்ததுனால அந்த கிராமத்தில் அந்த ஏழை விவசாயிக்கு யாருமே இல்லைனாலும் அவனுக்குன்னு இருந்த ஒரு மகன் பையனை ஆண்டவர் என்ன பண்ணார், அங்கே விட்டு வச்சார். அப்போ ஆண்டவர் அவனுக்கு இருந்த ஒரே மகனை என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன நம்மளை பார்த்து ஊரே பொறாமப்படலாம், உலகமே பொறாமப்படலாம்னு நாம் என்ன பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கோம். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யாப்பா? ஆண்டவர் நடத்துற ஒவ்வொரு காரியமும் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குது, ஆமா ஆசீர்வாதமா இருக்குது. ஒன்றும் ஆசீர்வாதம் குறைவு கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஆண்டவரை நம்புறவங்களா இருக்கணும், விசுவாசங்களா இருக்கணும், அவர் வழியில நடக்கிறவங்களா இருக்கணும். சரியா? புரிஞ்சா? புரிஞ்சவங்களா கண்ணை மூடு பார்க்கணும்.